தினமல நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட இருக்கிறது ஹோண்டா சிட்டி 2026 ஃபேஸ் லிஃப்ட் மாடல் நம்ம டிரைவ் பண்ணுறக்காக பெங்களூர் வந்திருக்கோம். ஸோ குறிப்பாக ஹோண்டா சிட்டியை பற்றி சொல்லணும்னா நியர்லி 28 இயர்ஸாக இந்தியன் மார்க்கெட்டில் இருக்குது. ஒரு மாஸ் மார்க்கெட் செக்மெண்ட்டில் பார்த்தோம்னா லாங்கஸ்ட் ப்ரொடக்ஷன் ரன்னிங் கார்னா கண்டிப்பாக ஹோண்டா சிட்டி தான். நியர்லி 98ல் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரு ஆச்சு. 7 லேக் கார்ஸுக்கு மேலே இந்தியாவில் சோல்டே இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம இந்த காரோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸு, இதில் இருக்க ப்ளஸ்ஸு மைனஸ்ஸு, இது காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது என்ன ட்ராபேக்ஸ் இருக்குது உள்ளிட்ட பல விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்டீரியர் டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த கார் வந்து ஒரு லோ ஸ்லாங் ஷார்ப்பாக நல்லா கிளீனரான லுக்கில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். குறிப்பாக அந்த ஹோண்டாவோட ரேசிங் டிஎன்ஏல இருக்க சிவிக் டைப்பார் ப்ரீலோட் கூப்பே காரை இன்ஸ்பயர் பண்ண ஃப்ரண்ட் டிசைனை அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஹோண்டா பேட்சிங் வருது நம்ம பார்க்கலாம். அப்படியே இந்த வாட்டர் ஃபால் ஸ்லோப் மாதிரி வருது, பார்க்கறதுக்கு நல்லா ஏரோடைனமிக்காக இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி கீழே பார்க்குறோம் ஏர் டேம்ஸு, இங்கே ஸ்பிளிட்டர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நிறைய ஸ்போர்ட்ஸ் கார்லாம் அதிகம் பார்க்க முடியும். இன்னொரு பெரிய ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க சென்டரில் கொடுத்துருக்க இவங்க என் டு என் எல்இடி டிஆர்எல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெர்னா காரில் நம்ம பார்த்துருக்கோம், அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க. பட் இட் லுக்ஸ் மோர் நைசர் தேன் வெர்னா அப்படின்னு நம்ம சொல்லலாம். நல்லா நியூவாக டிஃப்ரெண்ட்டாக வந்து அப்பீலிங்காக இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். இங்கே வந்து ஃப்ரண்ட் பிளாக் மெஷ் கிரில் வந்து கொடுக்குறாங்க, இங்கேயும் வந்துடுது. அதே மாதிரி இதில் 360 டிகிரி கேமரா ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அடாஸ் லெவல் 2 வருது. அதே மாதிரி இங்கே பிளேட் எட்ஜ் ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது 2x விசிபிலிட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சி செக்மெண்ட் செட்டான்லேயே லாங்கஸ்ட் மாஸ் மார்க்கெட் செட்டான்னா கண்டிப்பாக இதுதான் சொல்லணும். நியர்லி 11 mm லென்த் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நியர்லி 4.6 மீட்டர் லென்த் வந்து இருக்குன்னு சொல்லலாம். அதாவது 4594 மில்லிமீட்டர் வந்து லென்த் இருக்குது. அதே மாதிரி இதில் அலாய் வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து 16 inch அலாய்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அலாய் வீல் டிசைன் பார்க்கணும், டைமண்ட் கட் அலாய்ஸ் கிடைக்குது. டிசைன் வந்து பழைய 2025 மாடலோட டிசைன் வந்து ரொம்பவே அமேசிங்காக இருந்ததுன்னு சொல்லுவேன். இதில் வந்து டியூல் டர்னில் கொடுத்துருந்தாலும் எனக்கு அவ்வளோவா ரொம்ப அப்பீலிங்காக இல்லை. ஆல் வீல் டிஸ்க் கொடுக்குறாங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 165 சேம் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். ஒன்று வந்து 360 டிகிரி கேமரா வியூக்கும், இன்னொன்று வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது டாப் அண்ட் காருங்கிறனால கீழே சென்ட்ரி வந்து கொடுத்துட்றாங்க. இந்த காரோட ஃப்ரேம் பார்க்குறோம், இதில் வந்துட்டு ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீலை வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே நமக்கு 5 ஸ்டார் கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுவும் இல்லாமல் இந்த காரில் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் 6 ஏர் பேக்ஸ் கொடுத்தாங்க, லெவல் 2 அடாஸ் வந்துருது, ஆல் வீல் டிஸ்க் கிடைக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ரியர் பொறுத்த வரைக்கும் இங்கே லோவர் பம்பர் கம்ப்ளீட்டாக ரெஃப்ரெஷ் பண்ணியிருக்காங்க. மெஷ் டைப் பேட்டர்ன் இங்கே கொடுத்துருப்பாங்க, பார்க்கலாம். அதே மாதிரி கீழே டிஃப்யூசர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்போர்ட்டியாக இருக்கணுங்கிறக்காக கொண்டு வந்திருக்காங்க. மேலே லிப் ஸ்பாயிலர் கொடுத்துட்றாங்க. கீழே வந்து ஹைப்ரிட் பேட்சிங் வந்துருது, ஹோண்டா பேட்சிங் கொடுத்துட்றாங்க. டெயில் லேம்ப்ஸ் வந்து இந்த டைம் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. பட் ஹேலோஜன் ரிவர்ஸ் லேம்ப் வந்து ஹேலோஜனில் வருது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்பு, ஷார்ட் ஃபின் ஆண்டனா உள்ளிட்ட ஃபீச்சர்ஸ்லாம் இதில் வருது. அதே மாதிரி இங்கே அந்த சன் பிளைண்ட் வந்து ரியருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பூட்டை நம்ம இதிலே ஓப்பன் பண்ணலாம். இது ஹைப்ரிட் கார் அப்படிங்கிறனால பூட் ஸ்பேஸ் வந்து 410 லிட்டர்ஸ் இருக்குது. இதே நம்ம 1.5 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் வச்சுருந்தோம்னா பூட் ஸ்பேஸ் 510 லிட்டர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸ்பேர் வீல் பார்க்குறோம், இங்கே வந்து 15 inch சின்ன வீல் தான் நமக்கு கிடைக்குது. ஸோ ஹோண்டா சிட்டியில் ஏற்கனவே இருக்க 2 என்ஜின்ஸை ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன்று 1.5 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல், இன்னொன்று 1.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் வந்து சேம் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. அது டாப் மாடலில் மட்டும் தான் நமக்கு ஹைப்ரிட் வந்து கிடைக்குது. அதுவும் 21 lakh ப்ரைஸ் பாயிண்ட்டில் வந்து கொடுக்குறாங்க. நம்ம 1.5 லிட்டர் எண்ணெய் பெட்ரோல் எடுத்துட்டோம்னா இதோட பவர் வந்துட்டு நியர்லி 121 PS பவரும் 145 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த எண்ணெய் பெட்ரோல் வந்துட்டு நமக்கு 6 ஸ்பீட் மேனுவல்லையும் கிடைக்குது, 7 ஸ்பீட் சிவிடியில் கிடைக்குது. இதே நம்ம 1.5 லிட்டர் ஹைப்ரிட் எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 7 ஸ்பீட் இசிவிடியில் மட்டும்தான் வந்து டிரான்ஸ்மிஷன் வந்துட்டு நமக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதோட மைலேஜ் தான் பெரிய ஹைலைட்டே. நியர்லி 27 கிலோமீட்டர்ஸ் வந்து ஹைப்ரிட் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே எண்ணெய் பெட்ரோல் மைலேஜ் பார்த்தோம்னா 18 கிலோமீட்டர்ஸ் வந்து கொடுக்குறதா சொல்கிறாங்க. அது சிவிடிக்கு. மேனுவல்னால் 17 கிலோமீட்டர்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ ஹோண்டா என்ஜின் வந்து நமக்கு ரிலையபிளாக ஸ்மூத்தான ஒரு என்ஜின் அப்படிங்கிறது தெரியும். நம்ம ரிவ் பண்ணி பார்த்துருவோம்.
ஸோ இன்டீரியர்ஸ் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலான ஹோண்டா ஸ்டீரிங் வீல் நமக்கு கிடைக்குது. மல்டி ஃபங்க்ஷன் ஸ்டீரிங் கொடுக்குறாங்க. நல்ல லெதர் ராப்ட் ஸ்டீரிங் குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது நம்ம இசிவிடி காரங்கனால கீழே பெடல் ஷிஃப்டர்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. மற்றபடி டேஷ்போர்ட் பொறுத்த வரைக்கும் சேம் லே அவுட்டில் தான் இருக்குது. என்ன நமக்கு டியூல் டோன் இன்டீரியர்ஸ் மாற்றிருக்காங்க. பிளாக் வித் ஒயிட் டியூல் டோனில் நமக்கு கிடைக்குது. அந்த நமக்கு இந்த ஏர் வென்ட்ஸு இந்த எல்லா பிளேஸ்மெண்ட்டும் சேம் அதே தான். பெரிய 10.1 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. யூசர் இன்டர்ஃபேஸும் இம்ப்ரூவ் பண்ணதான் வந்து சொல்கிறாங்க. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய யூசர் இன்டர்ஃபேஸ் அவ்வளோ குவாலிட்டியாக இல்லை. மேபி இந்த சில இடத்துல ஸ்டக் ஆகுது. ரெஸ்பான்ஸ் வேணால் ஓகே இருக்குது, பட் ஆனால் ஹுண்டாய் கியா அளவுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை. யூஸ் பண்ணுறதுமே அவ்வளோ கிளாரிட்டி இல்லை இந்த யூஏயில். ஆனால் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ரொம்பவே நல்லா இருக்குது. குவாலிட்டியான ஒரு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து கொடுத்துருக்காங்க. செமி டிஜிட்டலில் வந்து இங்கே கிடைக்குது. என்ன இங்கே ஆர்பிஎம் டாக்கோமீட்டர் வந்து இதில் கொடுக்கல. நானும் தேடி தேடி பார்த்தேன். ஒருவேளை நமக்கு தெரியலையா இல்லை இவங்க கொடுக்கலையா அப்படிங்கிறது தெரில. ஸோ மற்றபடி எல்லா விஷயங்களும் கிளாரிட்டியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, லெதர் ராப்டு வித் ஹாட் பிளாஸ்டிக்கு, நடுவுலையும் பிளாஸ்டிக் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குன்னு சொல்லலாம். இங்கே ஆம்பியன்ட் லைட்டிங் வருது. வித் ஃபுட்வெல் ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கொடுத்துட்றாங்க. ஏசிக்கு வந்து இங்கே ரோட்டரி நாப் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாண்டர்டாக வந்து இந்த மாதிரி ஒரு டிப்பிக்கலான ஸ்விட்சஸ் கொடுத்தா இன்னும் பெட்டராக இருக்கும், கார் ஓட்டுறவங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவேன். கீழே வந்து பவர் அவுட்லெட் 12 வோல்ட் வந்து கொடுக்குறாங்க. USB டைப், சி டைப் ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து கிடைக்குது. கீழே இங்கே இந்த ஃபோன் வைக்கிறதுக்கு தனி பேட் வந்து கிடைக்குது. இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸு, ப்ளஸ் இங்கே எக்கனாமி மோடு ஓட்டணும் அப்படின்னா எக்கனாமி மோடு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பார்க்கிங் எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் ஹோல்டு வந்து கொடுத்துறாங்க. இது நார்மலாக ஹைப்ரிட் கார்ஸில் கிடைக்கும். அதே மாதிரி நமக்கு சிவிடி இருக்க காரில் மட்டும் இது வந்து கொடுக்குறாங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து இந்த டைம் கொடுத்துட்றாங்க. இங்கே இருக்குது ஒயர்லெஸ் சார்ஜிங். ப்ளஸ் இதுலேயும் வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு, ஆப்பிள் கார்ப்ளே, ஹோண்டா கனெக்ட் உள்ளிட்ட ஃபோன் கனெக்டிவிட்டி ஃபீச்சர்ஸும் நமக்கு கிடைச்சிருது. இங்கே வந்து சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. பேனாமிக் சன்ரூஃப் கிடையாது. அதே மாதிரி 8 ஸ்பீக்கர் போஸ் சவுண்ட் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. நல்லா கிளாரிட்டியாக கூலாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி இதில் வந்துட்டு சீட்ஸ் வந்து அருமையான குவாலிட்டியான சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லாங் டிஸ்டன்ஸ் அருமையாக உட்காந்துட்டு போக முடியும். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. பட் ஆனால் சீட்ஸில் வந்து பவர்ட் சீட்ஸ் டாப் வேரியண்ட்டில் கூட கிடைக்கல. பட் ஆனால் வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த வென்டிலேஷனுமே வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இல்லை. அந்த வென்டிலேஷன் த்ரோவெல்லாம் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. நம்மளால் அதை ஃபீல் பண்ண முடியல உட்காரும்போது. இருந்த மாதிரி இருக்குது அந்த வென்டிலேஷன். ஸோ அது இன்னும் கொஞ்சம் அவங்க இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம். மற்றபடி எனக்கு இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷில் எந்த ஒரு குறையுமே இல்லை. க்ளீனாக ஒரு நல்ல ஃபிட் அண்ட் ஃபினிஷோட குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறோம் நம்ம வந்து இங்கே அக்வாஸ்டிக் அலர்ட் கொடுக்குறத ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ப்ளஸ் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் ஆன் இங்கே பண்ணிக்கலாம். இங்கே வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் தேவைன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு நம்ம இந்த இது பார்த்தோம்னா இந்த சைடு வந்து கேமராக்கான பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி இங்கே கொடுத்துருக்காங்களோ இந்த சைடு வந்து 360 டிகிரி கேமரா பயன்படுத்தணும்னா அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனால் அந்த 360 டிகிரி கேமராவில் வந்துட்டு நம்ம சரௌண்டிங்ஸை செக் பண்ணோம்னா அது கம்ப்ளீட்டாக ஓவராலாக 360 டிகிரி கேமரா வராது. நம்ம ஒவ்வொரு டைமாக மாற்றி மாற்றி பார்க்கணும் ஒவ்வொரு சைடாக. அந்த மாதிரி 360 கொடுத்துருக்காங்க. கேமராவுமே வந்து அந்தளவு குவாலிட்டியாக இல்லை. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் அவங்க வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹுண்டாய்க்கு எல்லாம் கம்பேர் பண்ணும்போது கம்மி தான். ஸோ அதில் ஹோண்டா வந்துட்டு பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டெப் எடுத்து வச்ச மாதிரி எனக்கு தெரியல. பேக் சீட் கம்ஃபர்ட் வந்து டாப் கிளாஸாக இருக்குது இந்த காரில். ஸோ இதில் வந்து 11mm அதிகம் பண்ணியிருக்கிறனால நமக்கு உட்கார்ற ஸ்பேஸ் வந்து ரொம்பவே அதிகமாக கிடைக்குது. 4 பேர் தாராளமாக உட்காந்துக்கலாம். சென்டரில் சின்ன பசங்க குழந்தைங்க யாராவது உட்காந்துக்கலாம். ஸோ சீட்ஸுமே நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. நமக்கு லெக் ரூம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. இனஃபான ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி ஹெட் ரூம் வந்து நார்மலாக செடான் காருங்கனால கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 6 ஃபீட் இருக்கவங்க அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கணும். இங்கே வந்துட்டு ஹேண்ட் ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னும் கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி கொடுத்துருந்தா பெட்டராக இருக்கும். இங்கே கப் ஹோல்டர்ஸ் வருது, 3 ஹெட் ரெஸ்ட் வருது, USB C டைப் போர்ட் கொடுத்துட்றாங்க, ஏர் வென்ட்ஸ் வந்துடுது, அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். பட் ப்ளோவர் ஸ்பீடு அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. மற்றபடி இதில் வந்து சன் பிளைண்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கொடுக்கல. ஸோ இதில் வந்துட்டு இங்கே ஸ்பீக்கர் வந்துடுது, ப்ளஸ் லெதர் அண்ட் ஹாட் பிளாஸ்டிக் காம்பினேஷனில் நமக்கு டோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது ஹோண்டா சிட்டியோட 1.5 லிட்டர் ஸ்ட்ராங் ஹைப்ரிட் இன்ஜின் வந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். ஸோ நமக்கு இன்றைக்கி 1.5 லிட்டர் இன்னைக்கு கிடைக்கும்னு நினச்சோம். ஆனால் ஹைப்ரிட் தான் கிடச்சிருக்கு. பட் ஹைப்ரிட் ஓட்டின வரைக்கும் ரொம்ப அருமையான இன்ஜின். நார்மலாக இந்த 1.5 லிட்டர் ஐவி டெக் வந்து சொல்லணும்னா ரிலையபிளான இன்ஜின், இந்தியாஸ் மோஸ்ட் ரிலையபிள் இன்ஜின்னு சொல்லலாம். அதுவும் இல்லாமல் இன்ஜின் லைஃப் ரொம்ப நல்லாவே வரும். கிட்டத்தட்ட டவுன் த லைன் ஒரு 10-15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓட்டலாம். அதுதான் இந்த ஹோண்டா சிட்டி இருக்கட்டும் இல்லை ஹோண்டா கார்ஸ்க்கு ரொம்ப ஒரு ஹைலைட்டான விஷயம்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அது கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரியவும் செய்யும். நம்ம ஹைப்ரிட் ஓட்டுறோம். இதில் வந்துட்டு நம்ம எண்ணெயை கம்பேர் பண்ணும்போது ஓரளவு நல்ல மிட்ரேஞ்ச் பஞ்ச் இருக்குது. கண்டிப்பாக டாப் என்று சொல்லவே தேவையில்லை ஐவிடெக்கு. இதில் கொஞ்சம் பவர் அண்ட் டார்க் அதிகமாக இருக்கிறனால மிட்ரேஞ்ச் பஞ்ச் நல்லாவே தெரியுது. இனிஷியலாக ஒரு 2000 RPM வரைக்கும் நமக்கு அந்த லேக் இருக்க மாதிரி ஃபீல் பண்ண முடியுது. 2000 to 4000 5000 RPM போகும்போது
நமக்கு நல்ல ஒரு லீனியரான ஒரு மிட் ரேஞ்ச் பஞ்ச் கிடைக்குது. நம்ம டாப் எண்ட் போனோம்னா ஒரு 5000 to 7000 ஆர்பிஎம் வரைக்கும் இது ரெட் லைன் பண்ணக்கூடிய ஒரு இன்ஜின் இது. ஸோ ஹோண்டா இன்ஜின்னாலே ரெட் லைன் ஆர்பிஎம் ஹாப்பி இன்ஜின் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ டாப் எண்ட் தான் இதோட பெரிய ஹைலைட்டு நார்மலாகவே. ஏன்னா இதில் ஹோண்டாவில் வந்து டர்போ இன்ஜின்ஸ்லாம் இல்லாதனால பிக்கப் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் ஆனால் டாப் எண்டு அடித்து நவுத்திடலாம். நியர்லி 150-155 வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணோம். ரொம்ப அருமையாக இருந்தது. என்தூசியாஸ்டிக்கான ஒரு ஃபீல் வந்து கொடுத்தது அப்போ தான். ஸோ ரொம்ப என்ஜாயபிளாக ஓட்ட முடிகிற அளவுக்கு இன்ஜின் வந்து கொடுத்துருக்கேன். குறிப்பாக அந்த சவுண்டு தான் நம்ம சொல்லணும். சூப்பர்பான சவுண்டு, என்ஜாய் பண்ணி ஓட்டலாம். ரெண்டாவது விஷயம் என்னென்னா இதோட இசிபிடி வந்துட்டு அவ்வளோ என்தூசியாஸ்டிக்காக இல்லை நிஜமாவே. இது வந்து ரொம்ப இன்ஜினை வந்து ரிவ் பண்ண வைக்குது. அது அது எப்படின்னா அது இன்ஜினோட கெப்பாசிட்டிங்கிறது க்ளீனாக தெரியுது. ஆனால் அது இன்ஜினை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு என்தூசியாஸ்டிக்காக இல்லை. கண்டிப்பாக நம்ம நார்மலாக கிராஜுவலாக ஓட்டும்போது நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் என்தூசியாஸ்ட்லாம் ஓட்டும்போது கண்டிப்பாக லேகாக இருக்குன்னு தான் கண்டிப்பாக நினைப்பாங்க. நார்மலாக இந்த இன்ஜினோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா கிராஜுவலாக ஓட்டும்போது காமாக இருக்கும். நம்ம த்ராட்டில் கொடுத்தோம்னா நம்ம கிழிச்சிட்டு போவோம். 2000 ஆர்பிஎம் மேலே இந்த இன்ஜினே மாறிடும் டோட்டலாகவே. நம்ம இன்ஸ்டன்டான த்ராட்டில் கொடுத்தோம்னா வேறு மாதிரி மாறும். அந்த மாதிரி ஒரு இன்ஜின் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அதே மாதிரி இதில் வந்துட்டு பிரேக்கிங் பற்றி பேசணுன்னா இது வந்து ரொம்ப ஷார்ப்பாக கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் செம் ப்ரிடிக்டபிளாக, இனிஷியல் வெயிட் சூப்பராக இருக்குது. ஸோ என்ன ஸ்பீடில் ஓட்டினாலுமே நமக்கு அடித்தா நிற்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அருமையாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹேண்ட்லிங் பொறுத்த வரைக்கும் ஸ்டெபிலிட்டி, ஹைவே ஸ்டெபிலிட்டி அருமையாக இருக்குது. நம்ம ஓட்டின வரைக்கும் நம்ம இந்த விண்ட்ஷீல்டு வந்துட்டு நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. பெருசாக நமக்கு வின் நாய்ஸு, டயர் நாய்ஸ்லாம் எதுவும் வரல. அதே மாதிரி நம்ம நியர்லி பாடி ரோல்ஸ்லாம் நல்லா கண்டெயின்டாக இருக்கிறனால நம்ம கார்னர் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்குது. ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி 160, 155 வரைக்கும் போனோம். எனக்கு தெரிஞ்சு பெருசாக எந்த ஒரு இஷ்யூவுமே தெரில. அதுக்கு மேலேயும் போக முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம பெருசாக இதில் போக முடியாதனால நம்ம ட்ரை பண்ணல. பட் ரொம்ப என்ஜாயபிளாக, என்தூசியாஸ்டிக்காக ரசிக்கிற அளவுக்கு கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லுவேன். நார்மலாக ஹோண்டா கார்ஸ் எல்லாமே ரொம்ப ரசிக்கிற அளவு தான் இருக்கும். பட் என்ன இந்த ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிறனால வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. விலையுமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து ஹோண்டா ஃபாலோ ஆகிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். இதில் வந்து சஸ்பென்ஷன் பற்றி பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை, ரொம்ப ஸ்டிஃபாகவும் இல்லை. நம்ம பம்பியான ரோட்ஸ்லேயும் ஓட்டிக்கலாம். நார்மல் ஹைவேஸில் ரொம்பவே அருமையாக இருக்குது. அதில் ஒரு எந்த விஷயம் இல்லை. நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு ஸ்பேஷியஸான கார் கொடுத்துருக்காங்க. லென்த்துமே நியர்லி 11 மீட்டர் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்கும்போது லாங் டிரைவ்ஸ்க்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ப்ளஸ் ஸ்ட்ராங் ஹைப்ரிடோட பெரிய ஹைலைட் என்னென்னா இதோட மைலேஜ் தான். நியர்லி 27 கொடுக்குன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி ஓட்டினது எல்லாமே நியர்லி 110, 120, 150 இந்த மாதிரி தான் ஓட்டினோம். அப்பயுமே வந்து இதில் மைலேஜ் அதிகமாகிட்டு தான் இருக்குது. 19 24 வந்துருக்கு கிலோமீட்டரு. ஸோ நம்ம லாங் டிரைவ்ஸ்லாம் போகும்போது நிஜமாவே நல்ல மைலேஜ், எஃபிஷியன்சி சூப்பராக இருக்குது. அதில் எந்த ஒரு இஷ்யூ இல்லை. பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. எஃபிஷியன்சி வேணும்னா 80க்குள்ளேயே மெயின்டைன் பண்ணால் நல்ல எஃபிஷியன்சி கொடுக்குது. அது ஒரு நல்ல விஷயம். ஐவிடெக் ஹைப்ரிடோட த்ராட்டில் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இசிவிடியில் இருக்குது. சவுண்டு சரியான சவுண்டு. 130. அப்புறம் ஸ்டீரிங் வந்துட்டு கொஞ்சம் லோ ஸ்பீடில் இன்னும் கொஞ்சம் லைட்டாகவே இருந்திருக்கலாம், இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மற்றபடி ஹை ஸ்பீட்ஸில் நல்லா ஸ்டேபிளாக இருக்க மாதிரி தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா இதில் இந்த லேன் கீப்பை டிபெச்சர் அசிஸ்ட் வந்து ஆன்லேயே இருக்காது. எப்படி ஆஃப் பண்ணுறதுன்னு தெரியல. இதில் ஆஃப் ட்ரை பண்ணி பார்த்தேன், இதுலேயும் வரல, இதுலேயும் ஆஃப் பண்ண முடியல. ஸ்டேரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ்லையும் அதுதான் கொஞ்சம் டார்ச்சராக இருக்குது. ஸோ அது வந்து ஆஃப் பண்ண முடியாதான் என்னங்கிறது க்ளீனாக தெரியல. ஹோண்டாவோட ஹைப்ரிட் பற்றி பேசணும்னா அதுவுமே நல்லா ரிலையபிளாக இருக்குது. வேர்ல்டு வைட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்மலாக இந்த காருக்கு வந்து 3 years வாரண்டின்னு கொடுக்குறாங்க. இதே நம்ம எக்ஸ்டெண்டபிள் வாரண்டினா 7 years வரைக்கும் கிடைக்குது. எனி டைம் வாரண்டினா 10 years வரைக்கும் கொடுக்குறாங்க. இதே இந்த ஹைப்ரிட் பேட்டரிக்கும் காம்பனன்ஸுக்கும் பார்த்தோம்னா நியர்லி இந்த பேட்டரிக்கு 8 years வாரண்டி கொடுக்குறாங்க. காம்பனன்ஸ்க்கு 5 years வரைக்குமே வாரண்டி கொடுக்குறாங்க. ஸோ 8 years ஆர் 1,60,000 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் இந்த ஹைப்ரிட் பேட்டரிக்கான நமக்கு வாரண்டி வந்து கிடைக்குது. ஸோ அதனால் வேர்ல்டு வைடுமே இந்த பேட்ரி வந்துட்டு நல்ல ரிலையபிளான ஒரு பேட்டரின்னு சொல்லப்படுது. ஸோ அதனால் நமக்கு பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. நல்ல எஃபிஷியன்சி, நல்ல லாங் அண்ட் டிரைவு, நல்ல மைலேஜ் எல்லாமே இருக்குது. நமக்கு பர்ஃபார்மன்ஸ் வேணும்னா டாப் அண்ட் பர்ஃபார்மன்ஸ். நம்ம ஒரு என்தூசியாஸ் கேட்க வேண்டிய எல்லா விஷயங்களும் இந்த காரில் இருக்குது. நான் ரொம்ப என்ஜாயபிளாக இந்த கார் ஓட்டினேன். குறிப்பாக டாப் எண்டாக இருக்கட்டும், இந்த இன்ஜினோட சவுண்டாக இருக்கட்டும், இதோட ஸ்டெபிலிட்டி, எல்லா விஷயங்களையும் இது கண்டிப்பாக ஷைன் பண்ணுது. ஸோ இந்த செக்மெண்ட்டில் நியர்லி ஒரு 4 கார் தான் இருக்குது. ஸ்லாவியா, வெர்னா, அப்புறம் வந்து விர்ச்சுஸ். இந்த 4லேயுமே வந்து பர்ஃபார்மன்ஸ்னால் கண்டிப்பாக ஜெர்மன் கார்ஸ் தான். ஏன்னா அது எல்லாமே டர்போ
இருக்குது. ஸோ வெர்னாவுமே வந்து ஒரு நல்ல ஸ்போர்ட்டியான டிசைன், நல்ல ஒரு என்ஜின், நல்ல ஒரு செக்மெண்ட்டில் பவர்ஃபுல்லான கார் அப்படின்னு சொல்லலாம். பட் ஆனால் ஒரு நல்ல டிரைவ், எஃபிஷியன்சி, எல்லா விஷயங்களும் வேணும்னா கண்டிப்பாக இதை நம்ம சூஸ் பண்ணோம். என்ன இந்த கியர் பாக்ஸ் மட்டும் கொஞ்சம் எந்தூசியாஸ்டிக்காக இல்லை, மற்ற எல்லா விஷயமும் இதை வந்து கண்டிப்பாக சொல்லுவேன். நான் நிஜமாவே எனக்கு ரொம்ப ஒரு கார் எடுக்கணும், செடான் தான் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் ஹோண்டாக்கு போவேன். அதுக்கு கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். அதுதான் ஒரு பெரிய விஷயமே. நமக்கு ஒரு காரை வந்து வாங்குறோம்னா அது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கணும், ரொம்ப நாள் வரணும், ரொம்ப வருஷம் நம்ம ஓட்டணும். ஸோ கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணினா கண்டிப்பாக ஹோண்டா தான். அதை அடிச்சுக்க ஆளே இல்லை. என்ன ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாலுமே இவங்க ரிலையபிலிட்டி, இன்ஜின் லைஃபு, இந்த விஷயம்லாம் பார்க்கும்போது ஹோண்டா தான் டாப்பில் இருக்குது. அதே மாதிரி இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இவங்க விண்ட்ஷீல்டு ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வின் நாய்ஸ், டயர் நாய்ஸ், இந்த மாதிரி எந்த விஷயமும் உள்ளே வர்றதில்லை. அது வந்து நிஜமாவே இந்த காரோட பழைய காரை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே அருமையாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த அளவுக்கு தெரியல. ஸோ அதனால் ஒரு நல்ல ஒரு, அதுவும் இல்லாமல் இவங்க ஃப்ரேமுமே வந்து சேசியுமே நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்காங்க, ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் யூஸ் பண்ணி. அதனால் 5 ஸ்டார் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குன்னு சொல்லப்படுது. என்ன ஒரு விஷயம்னா, இதில் வந்து ஒன் டச் விண்டோ வந்து கிடையாது. அதே மாதிரி இதில் பேனாமிக் சன்ரூஃப் கிடையாது. இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் அவ்வளோ எஃபெக்டிவாக இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இது சிங்கிள் பேன் சன்ரூஃப் தான் கொடுத்துருக்காங்க. இதில் பவர்ட் சீட் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ட்ராபேக்காக இருந்தாலும் ஓட்டுற அளவு பார்க்கும்போது செக்மெண்ட்டில் பெஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். இதில் வந்துட்டு நமக்கு இந்த இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் வந்துட்டு அவ்வளோ யூசர் இன்டர்ஃபேஸ்லாம் வந்து அவ்வளோவா சரியில்லை. ஸோ எனக்கு தெரிஞ்சு டச் சென்சிட்டிவிட்டி வேணால் ஓகே, பட் ஆனால் ஹுண்டை, கியா அளவுக்குலாம் அது மேட்ச் பண்ண முடியாது, எலக்ட்ரானிக்ஸு அந்த விஷயங்கள்லாம். பட் மெக்கானிக்கலாக இந்த கேரை அடிச்சுக்க யாருமே இல்லை. மேபி எலக்ட்ரானிக்ஸ் கம்மியாக இருக்கலாம், நமக்கு தேவையான ஃபீச்சர்ஸ்லாம் இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கிடைக்காம இருக்கலாம். பட் ஆனால் ஓட்டுறக்கு என்ஜாயபிளாக ஓட்டுறக்கு, நம்ம நல்ல மைலேஜ், லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டுறக்கு சூப்பர்பான ஒரு காரு, அருமையான இன்ஜின். ஸோ கண்டிப்பாக இந்த காரை நீங்கள் ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த காரோட ப்ரைஸிங் பார்த்தோம்னா நியர்லி 1.5 லிட்டர் எண்ணெய் வந்து 12 லேக்கில் ஆரம்பிக்குது எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸ். ஹைப்ரிட் வந்து பார்த்தோம்னா டாப் வேரியண்ட்டில் மட்டும்தான் இருக்குது, 21 லேக்ஸில் வந்துட்டு எக்ஸ் ஷோரூம் ப்ரைஸிங் இருக்குது. ஸோ அதனால் இந்த கார் ஓட்டி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். until then bye from கபில் முருகேஷ்.